செங்கோட்டையன் வச்சிருக்கக்கூடிய அந்த வெடி, இதுக்கு பின்னாடி பிஜேபி கை இருக்கு அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். இப்போ இதற்கும் மேலும் பிஜேபியினுடைய கையில் அது இருந்துச்சு அப்படின்னா அதிமுக கிட்டத்தட்ட எடப்பாடியினுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னா விஜயனுடைய தாவை தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறது எங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அதுவே டெபாசிட் வாங்க. திரும்ப வந்து 2026 மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்க மாட்டாங்க. எந்த அடிப்படையில் வந்துட்டு இங்க திராவிட அரசியல் சக்திகள் வந்துட்டு பலம் வாய்ந்திருக்குதோ அந்த அடிப்படைகளை தகர்க்கணும். பிஜேபிக்கு எதை செய்யணும்னு நினைக்குதோ அதை சீமான் செய்யறாரு. கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஏன்டா அவனையா கூட்டு போற, அவன் நாளைய சண்டை என்னைக்கு இழுத்து விடுவானே அப்படின்னு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுகவில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும், ஈரோடு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அது நாங்கள் எலெக்ஷனை நிற்கலை அப்படின்னு அந்த சீன்லேயே இல்லை. ஆனால் இப்போ வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து அதில் கலந்துக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு நியூஸில் அடிபட ஆரம்பிக்குது, பெரிய விஷயமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்துட்டு சொல்கிற மாதிரி திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்துட்டு இவர்கிட்ட பேசி, ஒரு பொதுச் செயலர் அவர்கிட்ட பேசி முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அந்த விவசாயிகள்கிட்ட சொல்லி இந்த படங்களை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்றத கொண்டு வந்தது. அப்புறம் இந்த மாதிரி அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை இது பண்ணுறது, நடைமுறைப்படுத்துறது, எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்துட்டு விவசாயிகளுக்காக நடத்திய சட்ட போராட்டங்கள் ஏராளம். அதனால் அவங்களுடைய படத்தை வைக்கிறதுல தப்பு இல்லை, கட்டாயம் வைங்க, வச்சா தான் நான் வருவேன்னு அவரும் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. ஸோ இப்படி தான் இது போயிருக்கு. ஆனால் அந்த இஷ்யூ வந்துட்டு வேற ஒரு உள்நோக்கத்தோட பெரிதாக்கப்படுறத பார்க்குறேன். அதாவது என்னன்னா, ஒன்று எடப்பாடி பழனிசாமி அந்த ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, அந்த 6 பேர் முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தங்கமணி இன்னும் சிலர்லாம் வந்துட்டு மொத்தம் ஒரு 6 பேர் தலைவர்கள் இவரை சந்திச்சு பேசும்போது, நத்தம் விஸ்வநாதன் உட்பட இவங்கெல்லாம் பேசும்போது கட்சியிலேருந்து வெளியில் போனவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது அதை எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக அதை நிராகரிச்சிட்டார். ஸோ நிராகரித்ததுக்கு பிற்பாடு தான் வந்துட்டு இந்த மக்களவைத் தேர்தலெலாம் வந்துச்சு. மக்களவைத் தேர்தலில் பெரிய தோல்வியெல்லாம் ஏற்பட்டுச்சு. இந்த தோல்விக்கு பிறகு என்னன்னா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அதிமுக ஒன்று எடுத்திருக்குது. சட்டப்பேரவையை அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை தனித்து சந்திக்கக்கூடிய அல்லது தன்னுடைய கொஞ்சம் கூட்டணியை வச்சு சந்திக்கக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்த கட்சியாக அதிமுக இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற இடத்துல எடப்பாடியினுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னா விஜயனுடைய தாவேகா, அப்புறம் தேமுதிக, இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கூட்டணி போடலாம் அப்படின்றது மெகா கூட்டணி அவருக்கு ஒரு பிளான். கட்சிக்குள்ள என்ன அப்படின்னா, முதல்ல கட்சியை பலப்படுத்துவோம். வெளியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், இவங்களெல்லாம் கொண்டு வருவோம். சசிகலா உள்ள கொண்டு வர முடியாது, கொண்டு வர இவங்களை யாரும் தயாரா இல்லை, எல்லாருமே பயப்படுறாங்க. எனவே அது கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு வந்துட்டு எடப்பாடி தயாராக இல்லாத போது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு தான் இப்போ வந்துட்டு இந்த செங்கோட்டையன் வச்சிருக்கக்கூடிய அந்த வெடி பெருசாக வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிருக்கு. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இதுக்கு பின்னாடி பிஜேபி கை இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே. எப்படின்னா, இங்கேருந்து போனார், டெல்லிக்கு போனார், டிடிவி தினகரன் திரும்பி வந்தார், பல மாற்றங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ எடப்பாடி வந்துட்டு ஒத்துக்கிட்டு மாற்றங்களை செஞ்சால் அவர் இருப்பார், இல்லாட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு லைன் ஊடகமாக சொல்லிட்டார் அவர். ஸோ இப்போ என்ன அப்படின்னோம்னா, பிஜேபியோட அதிமுக சேரணும் அப்படின்னோம்னா எடப்பாடி அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இல்லை எடப்பாடியினுடைய தலைமையை வந்துட்டு டைல்யூட் பண்ணணும். ஓகே. அதை டைல்யூட் பண்ணணும்னா டிடிவி தினகருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வரணும், ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வரணும். ஸோ இதுதான் வந்துட்டு கேம் பிளான் வித் ஏடிஎம். இது பிஜேபி. இப்போ பிஜேபிக்கு வந்துட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஸ்டேக்கும் கிடையாது. அது வந்துட்டு மக்கள் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு என்னன்னா, இவங்களோட கூட்டணியோட, அது பாமக கூட்டணியோட சேர்த்து 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த 18% ஓட்டு அவங்க தக்க வைக்கணும். எப்படி தக்க வைப்பாங்க? ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை அசம்பிளி எலெக்ஷன்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பாமக தலைவர் ராமதாஸை வந்துட்டு பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுக்கிறத விரும்பல. அது வந்துட்டு அன்புமணியோட டிசிஷன் இப்போ வந்துட்டு மாற்ற போறாங்க அவங்க. அப்போ என்னன்னா, அவரு ஏடிஎம்கே வர்றதுக்கு இதாயிடுச்சு. அப்போ ஏடிஎம்கே கிட்ட ஏடிஎம்கேல என்ன ஒரு இது என்னன்னா, பிஜேபியோட நம்ம போனோம் அப்படின்னோம்னா நம்ம வாக்குகளை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் செங்கோட்டையன் வரைக்கும். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் போறதை விட நம்ம கட்சியை ஏன் பலப்படுத்தக்கூடாது அப்படின்றதான் செங்கோட்டையன் தரப்பு, செங்கோட்டையன் பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தரப்பு. ஸோ இந்த பிரச்சனை இது எப்படி போய் முடியும்னா, ஒன்று எடப்பாடி இறங்கி வரணும், இல்லை இவங்க வந்துட்டு இவங்க பண்ணக்கூடிய இந்த மூவ் பலவீனம் அடைஞ்சு இவங்க வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய அலையன்ஸை
தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த அலையன்ஸ் ஃபார்முலாவுக்கு ஒத்து வரணும். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலா தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு இப்போ செங்கோட்டையினுடைய அந்த இவர் வச்சிருக்கக்கூடிய இவர் எடுக்கக்கூடிய அந்த நகர்வு அப்படின்றது கட்டாயம் அதிமுகவில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. நடந்துரும்னு சொல்ல முடியாது, பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நகர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் விவாதம் ஆகுது. அதுக்கப்புறம் கோகுலேந்திரா அவங்களும் வந்து இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா என்ன வந்து என் கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, நீங்க நான் படம் போடல, எனக்கு வணக்கம் வச்சா உங்களை கட்சியோட தூக்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய கருத்துக்கள்லாம் சொல்றாங்கல்ல. ஏன்னா ஒருவேளை இந்த சீனியர்களை எல்லாம் வந்து எடப்பாடி அவர் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாரோ அப்படிங்கிற அந்த இதுவும் வந்து பரவாயில்ல எழுந்த ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமையை தக்க வச்சுக்க பார்க்குறாரு. ஓகே. அதை அவர் விட்டு தர மாட்டார். ஓகே. கடைசி வரைக்கும் விட்டு தர மாட்டார். அவர் ஏன் வந்துட்டு ஓபிஎஸ் கொண்டு வர மாட்டேங்கிறாருன்னா, வந்தாங்கன்னா எதிர்காலத்தில் வந்துட்டு நமக்கு வந்து நம்ம தலைமைக்கு ஒரு சவால் வரும். அதனால தான் அவர் சசிகலா தூக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப முனைப்பாக இருந்தார். தூக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய சட்ட சிக்கல் தான்னா, டிடிவி தினகரன் வரப்போறது இல்லை. ஏன்னா அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவரை கொண்டு வந்துடலாம். இவரை கொண்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படும். இப்போ என்ன சட்ட சிக்கல் அப்படின்னா, ஓபிஎஸ் நீ வெளில வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அதிமுகவினுடைய அந்த சின்னம் தொடர்பான வழக்கு அதான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் கூட வந்துட்டு சூரியகுமார்ன்றவர் போட்டு அவர் கட்சியை சேராதவர்னு இவங்க சொல்ல. ஆனால் அந்த இதில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையமே அதிமுகவுடைய சின்னம் தொடர்பான முடிவை எடுக்கலாம், விசாரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு சம்மதம் கொடுத்துருச்சு. ஓகே. இப்போ இதை தாண்டி அவங்க வந்துட்டு போயிட்டு எடப்பாடி தரப்பு வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. அது பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னோம்னா மறுபடியும் பிஜேபி கையில் வந்துட்டு ரெட்டை இலை சின்னம் போகுது. அப்படி ரெட்டை இலை சின்னம் போகுது அப்படின்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ அந்த ரெட்டை இலை சின்னம் உங்களுக்கு வேணும் அப்படின்னோம்னா இவங்களெல்லாம் சேர்த்துக்கோ, நான் சொல்றதை செய்ய, அது செய்ய போறாங்க. செஞ்சு வழிக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள கூட்டுவாங்க. நீ விஜயோட கூட்டணி போவாத, அது வேற விஷயம். அது நாடு தயாரா இருக்கு. எங்களுக்கு நீ தேவை. ஓகே. அது அந்த இடம் தான் இப்போ வந்துட்டு நடக்கக்கூடிய இந்த மொத்தத்தினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஷேடு. ஓகே. அதாவது நிஜத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து ஏடிஎம்கே உடைச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பிஜேபி அது தனக்கு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துடும் அப்படின்னு. அப்படிதானே பண்ணாங்க. அப்படி பண்ணி தான் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இல்லாட்டி யாரு சசிகலா எப்படி கட்சியை விட்டு நீக்க முடியும்? அதுதான் இப்போ வந்து என்னன்னா, இப்போ மறுபடியும் இவங்க எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கிற முயற்சியில் இருக்காங்க. அதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். காலமும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கணும்னா, சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும். இப்போ இந்த காலமும் சூழலும் என்ன பண்ணுச்சு, பிஜேபியே உடைச்சு இப்போ பிஜேபி வந்துட்டு தேரணும் அப்படின்னோம்னா எல்லாரையும் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஹிஸ்டரி வேற மாதிரி ரிப்பீட் ஆகுது. இப்போ என்ன அதில் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டினுடைய நலம் நாடி நிற்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் திமுக அதிமுக, அதில் ஒரு கட்சியை வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு வந்துட்டு பிஜேபி டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஓகே. அவளை பலவீனப்படுத்தி அது தமிழ்நாட்டினுடைய குரலை வந்துட்டு ஆழமாக ஒலிக்காதபடி டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதற்கும் மேலும் பிஜேபியினுடைய கையில் அது இருந்துச்சு அப்படின்னா, அதிமுக கிட்டத்தட்ட as good as ideologically finished party. ஓகே. கொள்கை ரீதியா அது ஒரு அழிக்கப்பட்ட ஒரு கட்சியாக தான் இருக்கும். ஓகே. அது வந்துட்டு ஒரு அடையாளத்துக்கு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கட்சியை நம்பி இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் அந்த கட்சியை தூக்கி பிடிப்பாங்க, ஒன்று பண்ணுவாங்க. அப்படி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வே பண்றதுக்காக பிஜேபி சொல்றதை கேட்டுட்டோம். இதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. என்னன்னா, நீங்க ஒரு நேரத்தில் உங்க சர்வேகளுக்காக பிஜேபியினுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு ஆட்சியாளர் பேச்சு கேட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்க. இப்போ இந்த கட்சி சர்வே பண்ணணும், தங்களுடைய அரசியல் சர்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஜேபி சொல்றதை ஏற்றுக்கோன்னு அவங்க இவருக்கு ப்ரெஷர் கொடுக்க வருவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா ஈரோடு எலெக்ஷன் அந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதில் சீமான் வந்து அது போன வருஷம் வாங்கினதை விட இந்த தடவை அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பிஜேபியோட வாக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து அறுவடை பண்ணியிருக்காரு அப்படின்னும் வந்து நிறைய தகவல் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த புள்ளி வரதான் சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னோம்னா, பெரியாருக்கு எதிரான ஒரு நேர் எதிர்மறை நிலைப்பாட்டை சீமான் எடுத்ததும் பேசிக்கிட்டோம் வந்தது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த திராவிட அரசியலுக்கு எதிராக தான் நான் நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்றது. இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இது வந்துட்டு ஒரு பிஜேபி லைன் தான். பிஜேபியினுடைய லைன் என்ன, திராவிட கட்சிகளற்ற தமிழகம். இதுதான் அப்பெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டு அப்படியே பேசுறது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னோம்னா, பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் எந்த அடிப்படையில் வந்துட்டு இங்கே திராவிட அரசியல் சக்திகள் வந்துட்டு பலம் வாய்ந்திருக்குதோ அந்த அடிப்படைகளை தகர்க்கணும். அந்த அடிப்படைகளை ஒன்று மாற்றணும், இல்லை தகர்க்கணும். மாற்றணுன்ற இடத்துல வந்துட்டு திருவள்ளுவர், வள்ளலாறு இவங்களை எல்லாம் வந்துட்டு அவங்க காவியை போற்றி தண்டை கொண்டாடுறாங்க, சனாதனம்னு சொல்லி கொண்டாடுறாங்க. பெரியாரை பொறுத்த வரைக்கும் இவருடைய கொள்கை உள்ளபடியே தமிழருடைய சுயமரியாதைக்கானது இல்லை.
இழிவை தான் அவர் பண்ணார், தமிழ் பிடிக்கோ தமிழர்களுக்கோ அவர் எதையும் செய்யலை அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு அவங்க ஒலிச்சு பார்த்தாங்க, புத்தகம் வெளியிட்டு பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க, எதுவும் நடக்கலை. ஹெச்ராஜாலாம் நிறைய பேசி பார்த்தாரு. ஹெச்ராஜாலாம் நிறைய பேசி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. எனவே அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்துட்டு சீமானை பிடிச்சிட்டாங்க. இப்போ சீமான் எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்துட்டு ஒரு பெரியாரை வந்துட்டு உதாசீனப்படுத்தணுன்ற ஒரு எண்ணமுடைய கொண்டவராக தான் இருந்தார். ஒரு கூட்டத்திலே அதை வந்துட்டு வெளிப்படுத்தினாரு. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். ஏன்னா நான் 2011 இருந்துட்டு 2015 வரைக்கும் அந்த கட்சியில் நான் இருந்து அவரோட பயணிச்சவன், எனக்கு நல்லா தெரியும். எனவே அவங்களுக்கு சில தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிட்டு இருக்கிற பலருக்கும் என்ன அப்படின்னா, பெரியாரை வந்துட்டு புறக்கணிக்கிறது தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க, தவறான எண்ணத்தில் இருக்காங்க. அந்த கூட்டத்தோட சீமான் வந்துட்டு ரொம்ப நாளாக தொடர்பில் இருக்காரு. அவரும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார், பெரியாரு வேணாம் அப்படின்னு. ரெண்டாவது, பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராமணிய எதிர்ப்பு, சாதிய எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு சீமான் கிட்ட கிடையவே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, பிராமணர்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம மாத்திட்டு இருந்திருக்கலாம் அப்படிலாம் அவர் சொல்றாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அவருக்கு. எனவே அவருடைய இது வந்துட்டு நேரடியாக நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் உளவியல் எதிர்த்து அவர் ரொம்ப தள்ளி இருக்கிறாரு. அது பிஜேபிக்கு ரொம்ப இணக்கமா இருக்குது. இப்போ பிஜேபி தான் இவரை இயக்குதா இல்லையா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம். பிஜேபிக்கு எதை செய்யணும்னு நினைக்குதோ அதை சீமான் செய்யறாரு. அப்போ இப்போ இந்த நிலையில தான் இந்த தேர்தல் வருது. அப்போ இந்த தேர்தலில் இவருக்காக வாக்களிக்கக்கூடியவங்க யாரா இருப்போ, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முக்கியமாக கவனிக்கணும், ஐயா தந்தை பெரியாருடைய கருத்துக்கள், கொள்கைகள், பேச்சுக்கள், செயல்பாடு, போராட்டங்கள் எல்லாத்தினாலையும் பலன் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் உணர்ந்தார்கள், உணர்ந்திருக்கிறாங்க. அதனால யாரும் மாற மாட்டாங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி தாக்கம் தான் அதிகம். அப்படி இருக்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னோம்னா, அதற்கு எதிராக நிற்கும் போது இந்த மக்கள் வந்துட்டு இவரை பொருட்படுத்தவே மாட்டாங்க. அப்ப இவரை பொருட்படுத்தி ஓட்டு போடுறது யாரா இருக்கும்? பிஜேபி, RSS அந்த ஆதரவாளர்கள் மட்டும்தான் இவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவருடைய வாக்கு வந்துட்டு 12,000 24,000 ஆயிடும். அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு இன்னும் வேற ஒரு கட்சியோ இல்லை மற்றவர்களோ பெரியார் வேணான்னு சொல்லியோ யாரும் ஓட்டு போடல. ஆனால் அதிமுக ஏன் அதிமுகனுடைய ஓட்டு எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வந்துட்டு இங்கே 68% தான். அதிமுகக்காரங்க பெரும்பாலும் ஓட்டு போடல. மீறி வந்து போட்டவங்க கூட நோட்டால போட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு 6,000 ஓட்டு, 6,100 ஓட்டு, 3வது அதிகமாக ஓட் ஆகிருக்கு. ஸோ இதோட இது முடிஞ்சு போச்சு. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னோம்னா, அப்போ அந்த விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஆதரவாளர்கள் எங்கே போட்டாங்க? வாக்களிக்க வந்தாங்களா வரலையா? அதிமுகக்காரங்க நிறைய வாக்களிக்க வரல, அது தெரிஞ்சிச்சு. அப்புறம் இவங்களும் வாக்களிக்க வரலையா அப்படின்ட்டு பல கேள்விகள் இருக்கு. அந்த 33% அப்படின்றது தான் என்ன அப்படின்றது எதிர்காலத்தில் பெரிய ஒரு புதிராக இருக்க போகுது. ஓகே. இப்போ அடுத்த கட்டமாக பார்க்கப்படுறது வந்து பிரசாந்த் கிஷோர். அவர் வந்து தமிழகத்தில் மறுபடியும் வந்திருக்காரு. முன்னாடி வந்து திமுகவுக்கு வேலை பார்த்தாரு, அவங்க வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் இவர் நிறைய மாநிலங்களுக்கு ட்ராவல் பண்ணார். அவரே சொந்தமாக கட்சி ஆரம்பித்து அதுக்கெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? இல்லை, அதாவது ஒரு கட்சி என்ன நினைக்கிது அப்படின்னோம்னா, நம்முடைய கட்சி ஜெயிக்கணும், ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னோம்னா ஒரு கட்சி அமைப்பு வழியாக அவங்க செய்யக்கூடிய பரப்புரை, அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது நிறைவேற்றிய திட்டங்கள், ஆனால் மக்கள் பலனடைந்தது போராது, ஒரு யுக்தியோட போய் சேரணும். அதாவது அந்த யுக்தி அப்படின்றது என்னன்னா, எப்படி அணுகலாம், எந்தெந்த வழிகளில் அணுகலாம், என்னென்ன சொல்லி அணுகலாம், என்னென்ன முடக்கங்களை முன்வைக்கலாம், என்னென்ன திட்டங்களை இது தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லலாம், இது எல்லாம் வந்துட்டு ஒரு கட்சியில் குழுக்கள், தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் பணிக்குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, புரியுதுங்களா? அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பல்வேறு குழுக்கள் வந்துட்டு ஒரு கட்சி அமைக்க தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ இதெல்லாம் பண்ணாம தூக்கி தேர்தல் வியூக வகுப்பாளர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு கணிசமான கம்மியாக ஒரு 300 கோடி வாங்கிட்டு போறாங்க. அவ்வளோதான், கம்மியாக நடக்குது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னோம்னா, ஒரு பத்திரிகையாளனா, ஒரு அரசியல் செயல்பாட்டாளனா நான் பார்த்து இவங்களால ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கான அடிப்படையே இல்லை. மக்கள் தானே தீர்மானிக்கும். இப்போ மக்கள்கிட்ட நீங்க ஒரு கட்சி இருக்குது, மக்கள்கிட்ட பரவலா இருக்குது, திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ இல்லை கம்யூனிஸ்டுகளோ இல்லை பிஜேபி எல்லாம் இருக்குது, எல்லாம் பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகளுக்கெல்லாம் மக்களுடைய நிலைமை என்ன, தேவை என்ன, எதிர்பார்ப்பு என்னன்றதுலாம் தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அப்போ இவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தானே இவங்க வந்துட்டு பரப்புரையில் என்ன பண்ணலாம், எதை வந்துட்டு முன்னிலைப்படுத்தி பேசலாம், எதை வந்துட்டு அவங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வரும். அப்போ இவங்க யாருமே சரியாக செய்ய மாட்டாங்க, நம்ம வெளியிலேருந்து ஒரு ஆளை கூட்டுக்கிட்டு செய்வோம் அப்படின்னு இவங்கெல்லாம் செய்கிறாங்க. எங்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர் அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார், அதுவே டெபாசிட் ஆகும். ரைட்டுங்களா? ஒரு முறையும் வடக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்தலில் எவ்வளோ குளறுபடிகள்லாம் நடக்குது. இவிஎம்லேருந்து ஆரம்பித்து வாக்காளர் சேர்க்கையில் இருந்துட்டு அதில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பிரதானப்படுத்துகிறாங்க எல்லாருமே. ஓகே.
மோடி ஜெயிச்சாரா, ஆண்ட்ரூவன் போர்ட்டர் அந்த பிஆர் ஏஜென்சி அவன் தான் பண்ணான், அவன் தான் குஜராத் ஷைனிங்ன்றது, குஜராத் ஷைனிங் நான் சொல்லிட்டானா மொத்த இந்தியாவை நம்பி பிஜேபி போட்டு போட்டேன். சார் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சரியா சொன்னா ஒரு வருஷ காலம் அடுத்த எலெக்ஷனுக்கு. இப்போ எந்த அளவுக்கு தேர்தலில் வேகத்தில் வந்து வேகம் கொடுக்குறாங்க கட்சிகள் தமிழ்நாட்டில், இல்லை எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த தேர்தலுக்கு? அதான் சொல்ல வரேன். இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா வியூக வகுப்பாளர்கள் வந்து சொல்கிறாங்க கூட்டணி யாருக்கு இருக்கணும்ன்றது. இப்போ முடிஞ்சு போச்சுங்களா? ஒரு தலைமை தனது கட்சியினுடைய மூத்தவர்களை வைத்துக்கொண்டு முடிவு செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை ஒரு ஹையர்டு ஏஜென்சி தீர்மானித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. சரி, கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் வந்து திமுக ஆட்சி இருந்ததில்ல. இப்போ அடுத்து 1 வருஷம் இருக்குது, மொத்தம் 5 வருஷம் முடிய போகுது. இப்போ திமுக ஆட்சி மேலே மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்கும்? எதெல்லாம் இவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்படின்றது அவங்களுக்கு பாசிட்டிவ். ஓகே. உதாரணத்துக்கு 1000 ரூபா உரிமை தொகை, பொது போக்குவரத்தில் இலவச பொது போக்குவரத்து பெண்களுக்கு, அப்புறம் வந்துட்டு காலை மதிய உணவு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மற்ற திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, பள்ளிக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய், இதெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சாதாரண விடயங்கள், வெள்ளம் கட்டுப்படுத்தப்படலை, அதற்கான நிவாரணம் இல்லை, அப்புறம் வந்துட்டு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை இல்லை. இப்போ இந்த மாதிரி எதெல்லாம் அவங்களுடைய அத்தியாவசிய தேவையோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாறாத அப்படியே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக போகும். இவ்வளோதான். அதிருப்தின்றது இந்த அடிப்படையில் தான் இருக்க போகுது. ரொம்ப லோக்கலாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இல்லை, ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. ஏன்னா முத நாளே வந்து 5 கையெழுத்துக்கு போட்டு தான் ஆரம்பித்தார். அதுதான் இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சு அவர் ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்கு ஒரு போராட்டமாக இருக்குமா? ஏன்னா கிட்டத்தட்ட விஜயும் வந்துட்டாரு, அதிமுகவும் வந்து பிஜேபி உள்ள வந்து அதுவும் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்ற ஒரு நிலைமை. இது எப்படி இருக்கும் இல்லையா? மும்முனை போட்டியாக இருக்குமா? இல்லைங்க, அதாவது இந்த தேர்தல் கூட்டணி, இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இவங்கெல்லாம் அடுத்த மாதம் பிப்ரவரிக்கான ஆட்கள். இந்த பிப்ரவரிலேயே வந்துட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, ஆடிட்டு இருக்கிறாங்க. சில கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஏன்டா அவனையா கூப்பிட்டு போற, அவன் நாளைய சண்டை என்னைக்கு இழுத்து விடுவானே அப்படின்னு. பகைமை இருந்தாலும் சண்டை வர்றதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா? இவனை கூட்டு போனீங்கன்னா நாளைய சண்டை இன்னைக்கு இழுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி நாளைக்கு அடுத்த ஆண்டு முடிவெடுக்கக்கூடிய விடயத்தை இப்போயே இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ எந்த நேரத்தில் செயல்படக்கூடிய விடயங்கள் என்னது? ஸோ இது யாருக்குமே பயனளிக்காது. அது அவங்க எப்போ பட்டவனை தான் அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் யாருக்குமே இது தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து தாவேகா குறித்து நிறைய பேசியிருந்தீங்க. நீங்கள் பேசுனது அவங்க செவிக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? போயிருக்கோம். ஓகே. ஏன்னா நான் பேசுறதெல்லாம் வந்துட்டு விஜய் பார்க்கக்கூடிய அவர் தான். அப்படிதான் பார்த்து அவர் என்னை தேர்ந்தெடுத்தாரு. போயிருக்கோம். பட்டு ஒரு தலைவருக்கு வந்துட்டு முடிவெடுக்கிறதுல இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நெருக்கடிகள்லாம் இருக்குது யாராக இருந்தாலும். ஸோ அதில் அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஓகே ஓகே. நான் பொறுத்த வரைக்கும் நான் பீப்புள் சென்ட்ரிக். ஓகே. மக்களை மையப்படுத்தியதாக இருக்கணும். 2வது இடம் என்பது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாலஜிக்கல் சென்ட்ரலிசம், கொள்கையை மையப்படுத்தணும். புரியுதுங்களா? 3வது இது 2துலேயும் வந்துட்டு பெரும் தூணாக இருக்கிறது கட்சி அமைப்பு. ஓகே. ஸோ இந்த இதான் நான் சொல்லக்கூடியது. ஓகே. ஆனால் இதை அவங்க அப்படியே விட்டுட்டு வேற ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்க நினைக்கிறாங்க, முடிவெடுக்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ரிஸ்க் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நிறைய கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட இந்த 2000 காலகட்டத்தில் 2010 மிகப்பெரிய கட்சிகளாக பார்க்கப்பட்டாங்க சார். ஏன்னா வைகோ தலைமையிலான கட்சியாகட்டும், அதுக்கப்புறம் விஜயகாந்தா அவரோட எழுச்சியும் அப்போ தான் இருந்தது அந்த 10 வருட காலகட்டத்துக்குள்ள. இப்படியெல்லாம் பெரிய பெரிய கட்சிகள் அப்போ வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஒரு கட்சி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தையும் அழிவையும் தீர்மானிக்கும். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, எல்லாருக்கும் தெரியும் நான் பத்திரிகையாளர் மட்டுமல்ல அரசியல் செயல்பாட்டாளர் அப்படின்ட்டு. இன்னைக்கு இடத்துல அது ரொம்ப வருஷமா நான் பத்திரிகையாளர் 97-98. ஆனால் நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு 75க்கு அப்புறமே, 77க்கு அப்புறமே, 20 வயசுல வந்துட்டு நான் இப்படி இருக்கேன். முதல்ல பழைய காங்கிரஸ், அப்புறம் ஜனதாதள், திராவிடர் கழகம், விபி சிங்கோட ஜனதாதள், அப்புறம் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர், அதுக்கப்புறம் தமிழர் தேசிய முன்னணி அப்படின்ட்டு நிறைய வந்துருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அரசியலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா தேமுதிக வந்துட்டு 2009 கூட்டணிக்கு போக எத்தனிச்சாங்க. அப்போ நான் எச்சரிக்கை பண்ணேன், திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து ஒரு மாற்றாக உருவான நீங்கள் இந்த 2 கட்சியில் எந்த கட்சியோட போய் சேர்ந்தீங்கனாலும் அது உங்களுக்கான அழிவாகும் அப்படின்னு. அதுதான் 2011 நடந்தது. 2009 அவர் உடனே உஷாராயிட்டார். நான் சொல்லி அனுப்பினவர் என்னோட ஒரு அரசியலில் ரொம்ப நெருக்கமானவர் ஜெகவீர பாண்டியன். ஆனால் அண்ணன் தான் சொல்லுவேன். அவர் அப்போ தேமுதிக தான் போய் சொன்னார், விட்டுட்டார். அதுக்காக வந்துட்டு விஜயகாந்த் வந்துட்டு அவருக்கு நன்றியெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அதே தவறு தான் 2011 அவர் பண்ணுறாரு. ஜெயலலிதா வச்சிருக்காரு. சேர்ந்த உடனே அவருக்கு 29 சீட்டு எடுத்து எதிர்கட்சி தலைவர் வச்சு. ஆனால் கட்சி நடத்த முடியல, அரசியல் பட தெரியல. ஓகே.
போச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்சியை எழுந்திருக்கவே இல்லை. அவருக்கு உடம்பு சரியில்லாதனால முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து அது ஒரு பொருட்படுத்தக்கூடிய ஒரு கட்சி இல்லை. இந்த நிலை யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அதான் வைகோக்கு ஏற்பட்டுச்சு. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். வைகோக்கு ஏற்பட்டுச்சு. நீங்க எதிர்த்து யாரை எதிர்த்து நிற்கிறீங்களோ அவங்களோட நீங்க போயிட்டு இணையும் போது உங்களோட நின்னவனே வந்துட்டு என்ன நினைக்கிறான், தன்னை வந்துட்டு தலைவரை முதுகுல குத்திட்டு தான் நினைக்கிறான். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான். ஏன்னா இப்போ தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக பார்க்கப்படுறது வந்து ஆப்வியஸாக விஜய் தான். ஆமாம். ஏன்னா இவங்க 2 பேத்துக்கும் ஆப்போசிட்டாக நிறைய மாநாட்டிலே நிறைய அதை பேசிட்டு தான் முன் வந்தார் சார். பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு அந்த நம்பிக்கை வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ அவர் கூட்டணி சார்ந்து ஏதாவது முடிவெடுத்தா அவருக்கு ஏதாவது, ஏன்னா கிட்டத்தட்ட முன்னாடி அரசியல் நகர்வுலாம் அப்படி தான் பார்த்துருக்கோம், அது அப்படி தான் இருக்குமா? ஏன்னா ஒரு கட்சிக்கு அது நல்லதா? மக்களை பொறுத்த வரைக்குங்க, மக்கள் எப்படி கருத்தை தங்களுக்குள் உருவாக்கி கொள்வார்கள்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் அவங்களும் உங்களை பற்றி மதிப்பீடுகளை உருவாக்கி கொள்வாங்க. நீங்கள் ஊழலை எதிர்த்து சொல்கிறீங்களா, நீங்கள் வந்துட்டு சுயநலத்தை பற்றி சொல்கிறீங்களா, நீங்கள் குடும்ப அரசியலை பற்றி சொல்கிறீங்களா, நீங்கள் மதவாதத்துக்கு எதிராக சொல்கிறீங்களா, அதை வச்சு அவங்க கருத்துக்கள் உருவாக்கி. இப்போ இந்த கருத்துக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுக்கு நேர் எதிராக இருந்துச்சுன்னா மக்கள் உங்களை கைவிட்டுருவாங்க. ஓகே, as simple as that. There ends the matter. ஓகே சார். கடைசியாக சார், ஏன்னா இப்போ சமீப காலமாக வந்து திரும்ப வந்து 2026 மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்க மாட்டார். ஓகே. எந்த ஒரு தலைவர், திருமாவை விட ஒரு சிறந்த தலைவர் தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில் யாரும் கிடையாது. நிச்சயமா. அவர் மாதிரி அக்கறையுடைய ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய பணிகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிரமிக்கத்தக்கது. அந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் எடுத்து வச்சார். ஆழமான ஒரு புரிதல் உள்ளவர். இவிஎம்க்கு எதிராக போராட்டம் நடத்தி மக்கள்கிட்ட மீண்டும் அது வந்துட்டு வாக்குச்சீட்டு வரணும்னு சொல்லி பெரிய பண தலைவர். ஆனால் அவர் தனித்து இருக்காமல் ஒரு கூட்டணியோடு நிற்கிறதுனால அந்த பவர் எல்லாம் போயிடுது. ஓகே. வாலிகிட்ட போயிடுது. ஓகே. ஒரு தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அவரால் தனித்து ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி அவர் கிடையாது. இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.